அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது வைகாசி விசாகம் என்றால் என்ன, வைகாசி விசாகம் உருவான வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க முருகப்பெருமானின் வைகாசி விசாகம் உருவான வரலாறுக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய நாளாகும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக நம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் வைகாசி விசாகம் என்றால் என்ன, அதன் வரலாறு என்ன, நம்மில் பலருக்கும் தெரியாத ஒன்றாகும். ஆகையால் அதனை தெரிந்து கொள்வது, அதன் முழு வரலாறை பார்ப்பதையும் நாம் இன்று விரிவாக பார்க்க போகின்றோம். கோடைக்காலத்தில் நிறைவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாகவும் வருவதுதான் வைகாசி மாதம். கோடைக்காலத்தில் வெப்பம் தணிந்து வசந்த காலம் துவங்குகின்றதோ அந்த காலத்தை போலதான் நம் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து, துன்பங்கள் தீர்ந்து, இன்பங்கள் வருவதுதான் இந்த வைகாசி மாதத்தின் ஒரு முக்கியமான நாளாகும். முருகப்பெருமான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்றும் பெயர் உண்டு. விசாகன் வி என்றால் பறவை என்றும், சாகன் என்றால் பயணம் என்றும் அர்த்தம். அதாவது மயில் மேல் பயணம் செய்பவன் முருகப்பெருமான். மேலும் விசாகன் என்றால் விசாலமான கண்களை உடையவன் என்றும் மற்றொரு அர்த்தமும் உள்ளது. அதாவது அள்ளி கொடுப்பதில் வள்ளல். இதனால் முருகப்பெருமானை விசாகன் என்று அழைப்பார்கள். விசாகம் என்பது வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும். விசாகம் என்றால் குளிர்ந்த வசந்த காலமும் ஆகும். இந்த வைகாசி விசாகம் அன்று எல்லா முருகப்பெருமானின் கோவிலில் இத்தினத்தை வசந்த உற்சவமாக கொண்டாடப்படுகின்றன. வசந்த உற்சவம் என்றால் கோடையின் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலம் தொடங்குகின்றதே வசந்த காலமாகும். நம் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வர வேண்டும் என்பதற்காக எந்த காலத்தையும் நம் வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழக்கூடும். அதன் வரலாறை நாம் இன்று சிறிதாக பார்க்கலாம். பராசர் முனிவர் என்று ஒருவர் இருந்தார். அந்த முனிவருக்கு 6 குழந்தைகள். இந்த 6 குழந்தைகளும் எப்போதும் துருவென சேட்டை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த 6 குழந்தைகளும் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தன. அப்போது பராசர முனிவர் அங்கு வந்து தண்ணீரை விட்டு மேலே வாருங்கள் என்று கூறினார். ஆனால் அக்குழந்தைகள் யாரும் அவர் பேச்சினை கேட்காமல் தண்ணீரிலேயே விளையாடி கொண்டிருந்தன. கோபமடைந்த முனிவர் அக்குழந்தைகளை பார்த்து சாபம் விட்டார். நீங்கள் நான் சொல்வதை கேட்காமல் தண்ணீரினிலே இருக்கிறீர்கள், இதனால் நீங்கள் மீன்களாக மாறிவிடுவீர்கள் என்று சாபம் விட்டார். மீன்களாக மாறிய அக்குழந்தைகள், எங்களுக்கு சாப விமோசனம் பெற நாங்கள் என்ன செய்வது அப்படி என்று கேட்டனர். அதற்கு முனிவர் அன்னை பார்வதி தேவியின் அமுத பாலினை முருகப்பெருமான் அருந்திய பிறகு அவர் வாயில் விழும் ஒரு சொட்டு உங்கள் மேல் விழுந்தால் நீங்கள் மறுபிறவி எடுப்பார்கள் என்று கூறினார். அன்னை பார்வதி தேவி தன் அமுத பாலினை ஒரு பாத்திரத்தில் எடுத்து முருகப்பெருமானுக்கு தந்திருந்தார். அப்பொழுது முருகப்பெருமான் வேண்டுமென்றே ஒரு சொட்டு பாலினை கீழே கொட்டினார். இதனை மீன்களாக இருக்கும் முனிவர்கள் அருந்தி தன் வாழ்வில் வசந்தத்தை பெற்றார்கள். இது நிகழ்ந்ததுதான் வைகாசி மாதம் என்று கூறப்படுகின்றன. ஆக வைகாசி விசாகம் அன்று நாம் நமக்கு என்ன விதமான இன்னல்கள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்வில் வசந்தம் பிறக்கும் என்பது ஐதீகமாக இன்று வரை கூறப்படுகின்றது. இதுதான் வைகாசி மாதம் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமாகும். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள NP நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சு கொள்ளும். நன்றி, வணக்கம்.